ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூலை 7, 2025. பாபாவின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் இவ்வுலகிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் புத்திசாலிகளாவோம். சுயம் பகவானே நமக்கு ஆசிரியராகி கல்வி கற்பிக்கின்றார். ஞான ரத்தினங்களால் நம்மை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். நமது பைகளை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். நினைவில் வைப்போம், எந்த ஒரு ஆத்மா இங்கே ஞான ரத்தினங்களை அதிகமாக தாரணை செய்கிறார்களோ அவை சத்யுகத்தில் வைர வைடூரியங்களாக மாறிவிடும். இங்கே சேர்க்கும் ஞான செல்வமானது அங்கே ஸ்தூலமான செல்வத்தை நமக்கு அளிக்கின்றது. எனவே யார் மிகுந்த செல்வந்தராக ஆக விரும்புகிறாரோ அவர் ஞான செல்வத்தினால் தன்னைத்தான் இங்கே நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஞான ரத்தினங்களை தானமும் செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய விஷயமாகும். ஏனென்றால் இந்த ஞான செல்வமானது மனிதரின் மனதை இருட்டிலிருந்து வெளியேற்றி வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. யுகங்களாக நாம் பகவானிடம் கூறி வந்தோம், ஹே பிரபுவே, இருட்டிலிருந்து எங்களை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று வேண்டினோம். இப்போது அவர் இருளை அழித்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கிறார் என்றால் நாம் செல்ல வேண்டுமா வேண்டாமா? இல்லை என்றால் நாம் பாடிக்கொண்டே நின்று விடுவோம். பிரபு அவர்கள் உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுத்துவிட்டு சென்றும் விடுவார். எனவே ஞான ரத்தினங்களை சுயம் பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னைத்தான் அவற்றால் நிரப்பிக் கொள்வோம். யாரால் இந்த ஞான செல்வத்தினால் தன்னை நிறைத்துக் கொள்ள முடியும்? யார் அனுதினமும் ஞானத்தை மனன சிந்தனை செய்வார்களோ அவர்களால் தான் முடியும். பாபா அனுதினமும் முரளியில் அழகான ஞான கருத்துக்களை கூறுகின்றார். நமக்கு பல நினைவுகளை ஏற்படுத்துகின்றார். நம்மை விழிப்படைய செய்கின்றார். பகவான் நம்மோடு பேசுகின்றார். நமது கண்களை திறக்கின்றார். நமது துக்கத்தை போக்குகின்றார். நமக்கு சுகத்தை வழங்குகின்றார். எனவே நேரத்தை ஒதுக்கி அனுதினமும் முரளி கேட்பதற்காக அவசியம் செல்ல வேண்டும். வீட்டில் முரளி கேட்பது என்பது தனிப்பட்ட விஷயமாகும். மற்றபடி சென்டருக்கு சென்று முரளி கேட்க வேண்டும். நல்லதொரு யோக பயிற்சி செய்து நல்ல அதிர்வலைகளில் அமர்ந்து வகுப்பில் அமர்ந்து முரளி கேட்போம் என்றால் சகஜமாக முரளி நமக்கு தாரணையாகி விடுகிறது. அந்த ஞான ரத்தினங்கள் நமது சித்தத்தினை ஒளியூட்டி கொண்டே இருக்கின்றன. நமக்குள் இருக்கும் அறியாமை அழிந்து விடுகிறது. விகாரங்கள் நம் மீது ஏற்படுத்திய கருமையான நிழலிலிருந்து நாம் விடுபட்டு கொண்டே செல்கின்றோம். இதன் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு ஞான ரத்தினங்களால் தன்னைத்தான் நிரப்பிக் கொள்ள வேண்டும். பகவானே கல்வி கற்பிப்பதற்காக பூமிக்கு வந்திருக்கும் போது படிக்க செல்வதற்கே எனக்கு நேரம் இல்லை என்று நாம் இருந்துவிடக்கூடாது. இது ஈஸ்வரனுக்கே செய்யும் அவமரியாதையாகும். அவ்வாறு செய்வாரானால் அந்த மனிதருக்கு ஈஸ்வரிய பலம் கிடைக்க பெறுவதில்லை. அந்த மனிதர் ஈஸ்வரிய அனுகிரகத்திற்கு பாத்திரமாக இருப்பதில்லை. ஏனென்றால் பாபாவே கூறியிருக்கின்றார், உங்களுக்கு தந்தை மீது அன்பு இருக்கிறது என்றால் தந்தையின் முரளி மீதும் அவசியம் அன்பு இருக்கும். அவரது யஜ்யத்தின் மீதும் அவரது காரியத்தின் மீதும் அன்பு இருக்கும். மேலும் அவரது குடும்பத்தின் மீதும் அன்பு இருக்கும். நீங்கள் பாபா மீது எனக்கு நிறைய அன்பு இருக்கிறது என்று கூறிவிட்டு முரளியில் கவனம் கொடுக்கவில்லை என்றால், முரளியை படிப்பதில்லை என்றால் அப்படிப்பட்ட அன்பை பாபா ஏற்றுக்கொள்வதில்லை என்று பாபா கூறுகின்றார். எனவே இன்று ஞானத்தை சிந்தனை செய்து ஞான ரத்தினங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் எண்ணம் வைப்போம். அதற்காக அனுதினமும் முரளியின் முக்கியமான பாயிண்டுகளை எழுதி வைத்துக்கொண்டு சிந்தனை செய்வோம். யாருமே எனக்கு ஞான மனனம் செய்ய வருவதில்லை என்று கூற முடியாது. ஏனென்றால் மனதின் இயல்பே மனனம் செய்வதுதான். நீங்கள் தொடங்கினீர்கள் என்றால் அநேக அழகான எண்ணங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேலும் ஞான சிந்தனையால் வெண்ணெய் போன்று கிடைக்கக்கூடிய அதனுடைய சாரமானது புத்தியை சக்திசாலியாக ஆக்கிவிடும். இவ்வாறு ஞான களஞ்சியத்தால் அனுதினமும் தன்னை நிரப்பிக்கொண்டு ஞான செல்வத்தில் மிகப்பெரிய செல்வந்தராகி விடுவோம்.
இன்று காட்சிப்படுத்தி பார்ப்போம். முன்னால் நின்றபடி பாப் தாதா என்னிடம் எது கூறுகின்றார், என்ன கூறுகிறார் என்பதை நீங்களே சிந்தனை செய்யுங்கள். மேலும் முழு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் பாப் தாதாவை அழைப்போம். அவரது வரதான கரம் என் தலை மீது இருக்கிறது என்று அனுபவம் செய்வோம். அவரது வரதான கரத்தின் குடைநிழல் என் தலை மீது இருக்கின்றது. ஓம் சாந்தி.